பச்சை சுண்டக்காய் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து கால்சியம் சத்து அதிகம் இருப்பதனால நம்மளுக்கு எலும்புகளுக்கு வலு சேர்க்குது. இதோட கசப்புத்தன்மை வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் செய்வதோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. இதை நம்ம வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டோன்னா வயிற்றில் உள்ள பூச்சிகள் பச்சை சுண்டக்காய் குழம்பு வாங்க இன்னைக்கு நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க. 50 கிராம் புளி, 100 கிராம் சுண்டைக்காய், 50 கிராம் சின்ன வெங்காயம், 30 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 2, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெல்லம், 1/4 டீஸ்பூன் அளவு காயத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் வெங்காயம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் முழு சுண்டைக்காவை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவு காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வந்து வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் அப்படியே நம்ம இதை வந்து கொதிக்க விடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மண்டவெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான வத்த குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி